ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. ரொம்பவும் டேஸ்டியான வீட்டில் இருக்க பொருளுங்களே வச்சு நம்ம இன்றைக்கி பஞ்சு போல் ஒரு கேக் தாங்க செய்ய போகிறோம். இது நம்ம கோதுமை மாவில் செஞ்சதால் அவ்வளோ நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நம்மளுக்கு அதே சமயத்தில் ஹெல்த்தியான கோதுமை மாவு ஆப்ஷனும் இருக்குங்க. இது ஒரு 3/4 கப்பு இருக்கும் சர்க்கரை. இதுக்கு நல்லா பொடிச்சிக்கலாம். இதில் ஒரு 3 ஏலக்காய் போட்டு 1 கப்பு கோதுமை மாவு. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருந்த இந்த சர்க்கரைக்கும் இதில் போட்டுக்கலாம். இந்த கோதுமை மாவு 1 கப்பு இன்னக்குள்ளே 250 கிராம் இருந்துச்சுங்க. கொஞ்சமாக இதில் உப்பு போட்டாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நம்ம இதில் குக்கிங் சோடா இருக்குது இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். இது 3/4 கப்பு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். நல்லா இதுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். நம்ம இதில் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது, பார்த்துங்க. நம்ம அடுப்பில் ஒரு குக்கருக்கு வச்சு இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம வெயிட் எதுவுமே போடாத இந்த மூடிக்கு நம்ம கேஸ்கெட்டும் இல்லாத ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. இந்த மாதிரி எல்லா கிளாஸ்லேயும் நம்ம எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். தடவுக்குள்ளேயும் நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெய் தான் தடவணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரீஃபைண்ட் ஆயில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கு. இதெல்லாம் கொஞ்சமாக மாவு தெளிச்சிக்கலாங்க. ரொம்ப அதிகமாக தெளிக்கணுன்ட்டு இல்லை. பாருங்கள், கட்டி இல்லாத நல்லா ஸ்மூத்தாக இந்த பேட்டருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தாங்க ஊற்றணும். நம்ம எல்லா கிளாஸ்லையும் 1/2 கிளாஸாக ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. அது வெந்த பிறகு நல்லா ரேஸ் ஆகி நல்லா மேலே வருங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஆப்ப சோடா வச்சு தாங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். நல்லாவே இது ரேஸ் ஆகி வரும். அவ்வளோ நல்லாயிருக்கும் பஞ்சு மாதிரி. இதில் எதுவுமே பேக்கிங் பவுட்ரு எதுவும் சேர்க்கலை. இதில் தேவையான அளவுக்கு நம்ம இதில் முந்திரி பருப்புக்கு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இது ப்ரீ ஹீட்டும் உங்களுக்கு நல்லாவே ஆயிடுச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ இது மேலே ஒரு தட்டு வச்சுட்டு எல்லாமே நம்ம செட் பண்ணிடலாங்க. இதுக்கு நம்ம மூடி வச்சு நம்ம ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு இதுக்கு வேக விடலாம். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தாங்க வைக்கணும். இதில் எதுவுமே கேஸ்கெட் போடக்கூடாது, வெயிட்டும் போடக்கூடாதுங்க. பாருங்க, இது ஒரு 25 நிமிஷம் ஆச்சு. உங்களுக்கு 20 நிமிஷத்துலேயே நீங்கள் செக் பண்ண முடியும். பேக்கில் நினச்சிங்கன்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வைக்க முடியும். நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம பார்க்கக்குள்ள அதில் ஒட்டக்கூடாதுங்க. இதுக்கு நல்லா நம்ம ஆற வைக்கணும். நல்லா ஆறின பிறகு தான் நம்ம இதுக்கு டேர்ன் பண்ணி எடுக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே ஷேப் கிடைக்கும், வெளியே வரும். அது பாருங்கள், பஞ்சு மாதிரி நல்லாவே கேக்கு ஷேப்பாகவும் உங்களுக்கு வெளியே வந்துச்சு. அவ்வளோ நல்லா இது இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இதே மாதிரி நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேக்கரியில் போய் வாங்கவே தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நீங்கள் அவ்வளோ ஈஸியாக குயிக்காக செய்ய முடியுங்க. எந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கேக் ரெசிபியும் போட்டிருக்கேன். தேவைன்னா கீழே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். மலாய் கேக் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. கீழே கொடுக்குறேன் லிங்க்கு, தேவைன்னா பார்த்துங்க. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் சேரும். என்ஜாய் யூ கேக்.